ஹல்லேலூயா. கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிற பிரியமானவர்களே, சௌக்கியமாக இருக்கிறீங்களா? அந்த நாளிலையும் கூட கர்த்தர் நம்மை சந்தித்துக் கொள்ளும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, விசேஷமாக இந்த நாளிலையும் கூட அற்புத சுகமளிக்கும் விடுதலை கூட்டம் என்னோட திருச்சபையில் இயேசு ரட்சிக்கு அழைக்கிறார். திருச்சபையில் JCS சர்ச்சுக்குள்ளாக நடக்கிறது. தேவ பிள்ளை இதற்கு ஆட்சேபித்துக் கொள்ளுங்கள். வருகிற பிள்ளைகளை கர்த்தர் அன்போடு கூட வரவிருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலையும் கூட சங்கீதங்களின் புஸ்தகம் 32வது சங்கீதம் 3வது வசனம், நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று என்று சொல்லி, நான் அடக்கி வைத்த மட்டும் என்னுடைய பாரங்கள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், என்னுடைய கண்ணீர், இது எல்லாவற்றையும் நான் அடக்கி வைத்தது நிமித்தம் என் கதறுகளினாலே, என்னுடைய அழுகையினாலே என் எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போயிட்டு, நான் எவ்வளோ தான் தாங்க முடியும்? எவ்வளோ தான் பாரத்தை சுமக்க முடியும்? எப்படி தான் இதெல்லாம் சகித்து கொள்ள முடியும்? எவ்வளோ தான் நான் இந்த வேதனையை தாங்கிக் கொள்ள முடியும்? ஆண்டவரே, என்னால் முடியல, நான் கதறுகிறேன், இதனால் என்னுடைய எலும்புகள் உலர்ந்து போயிற்று என்று சொல்லி. என் அன்பு தேவ பிள்ளை, இன்றைக்கு உன் வாழ்க்கையில கூட அப்படி இருக்கலாம். நீ அடக்கி கொள்ளும் மட்டும், உனக்கு அடக்கி கொள்ளவே திராணி இல்லாதபடிக்கு கூட உனக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள், உன்னுடைய சத்துருக்கள் உனக்கு விரோதமாக எழும்பி கங்கணம் கட்டி கொண்டிருக்கலாம். உன்னுடைய கதறி நீ அழுகிற அந்த உன்னுடைய கதறுதலை கர்த்தர் என் அன்பு தேவ பிள்ளையை பார்த்திருக்கிற. நீ இப்படி கதறி 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 உன்னுடைய எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போயிருக்கலாம், பலனற்று போயிருக்க, நடக்க கூட உன்னால் முடியாமல் இருக்கலாம், ஒரு வேலை செய்வதற்கு கூட உன்னால் முடியாமல் இருக்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதே, அவன் கண்ணீரை நான் துருத்திலே சேர்த்து வைத்திருக்கிறேன். நீ அடக்கி வைத்த மட்டும் நான் அதையெல்லாம் அறிந்திருக்கிறேன். உன் எலும்புகள் பலனற்று போயிட்டு தான், ஆனால் நான் உனக்கு பலனாக இருக்கிறேன், பயப்படாதே என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களை, தேவ சமூகத்துக்குள்ளாய் ஒன்றுக்கு கவலைப்படாதிருங்கள். நம்முடைய கதறுதல், நமக்கு விரோதமாய் வருகிற நிந்தனையான காரியங்கள், நமக்கு விரோதமாய் பண்ணுகிற துரோகங்கள், இது எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். அதே வேளையில் நம்ம பலனற்று போகிறதையும் கர்த்தர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பலனற்று எந்த அளவுக்கு கிறிஸ்துக்குள்ளே போகிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பலனாக இருந்து நம்மை நடத்த இயேசு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் பயப்படாதிருங்க. உங்கள் கண்ணீரை கர்த்தர் கண்டிருக்கிறார். கர்த்தர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. ஜெபிப்போமா. மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவைகள் அல்ல ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், அடக்கி வைத்த மட்டும் எங்களுடைய துன்பங்கள், துயரங்கள், பாடுகள், பிரச்சனைகள், இதுக்கு மத்தியிலும் எங்களால் அடக்க முடியாதபடி நாங்கள் கதறுகளை ஆண்டவரை கர்த்தர் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். எங்கள் எலும்புகள் எல்லாம் அற்று போயிட்டப்பா, உலர்ந்து போயிட்டப்பா. ஒரு விஷயம் எங்களுக்கு பலனை தாங்க ஆண்டவரே, உங்களுடைய கருத்துக்குள்ள முற்றிலும் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். தடைகளை யாவற்றையும் கர்த்தர் உடைப்பிறாக என் கண்ணீருக்கு கர்த்தர் பதில் கொடுத்து கர்த்தர் எங்களை ஆண்டவரை நடத்த வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும், உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறேன். பெரிய காரியத்தை செய்த நாளிலே நடக்கிற அற்புத சுகமளிக்கும் கூட்டத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் திரளான மக்களை கர்த்தர் கொண்டு வாங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள், அதிசயங்களை கர்த்தர் செய்து இப்படி நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். பலத்தும் பெரிதமான காரியத்தை செய்வீராக. ஆண்டவரே, இந்த நாளிலே பிறந்தநாள் திருநாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை பிதா குமார பரிசுத்த ஆவி நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக, சபை மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆசீர்வதித்து நீ நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். பதில் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். பலப்படுத்தி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.